Hello everyone. இன்னைக்கு நம்ம CSE 5th செமஸ்டர்ல உள்ள டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். 3rd செமஸ்டர் ஸ்டூடண்ட்ஸ்க்கும் கூடிய சீக்கிரம் வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம். நம்ம சேனல்ல எந்த ஒரு சப்ஜெக்ட் கவர் பண்ணாலுமே அதுக்கு நோட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்றோம்னு கேட்டிங்கன்னா அந்த சப்ஜெக்ட்ல உள்ள சிலபஸ்ல எந்த ஒரு டாபிக்ல 13 மார்க் கேட்டாலும் அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட்ல வச்சு தான் நம்ம நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்றோம். ஸோ மேக்ஸிமம் நம்ம வீடியோஸ்ல கொடுக்குற நோட்ஸ் படிச்சாலே போதுமானது. அதுக்காக இதை மட்டும் தான் படிக்கணும்னு கிடையாது. நீங்க எக்ஸ்ட்ரா படிக்கணும் படிச்சுக்கலாம், உங்க இஷ்டம். பட் ஒரு நல்ல கிரேட்ல பாஸ் பண்றதுக்கு நம்ம வீடியோஸ்ல இருக்க நோட்ஸ் படிச்சாலே போதுமானது. ஓகேவா? ஸோ இன்னைக்கு டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங்னா என்ன அப்படின்னா, நம்ம 4th செமஸ்டர்ல ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருப்போம். அதுக்கு இதுக்கு ஒரு ரிலேஷன் இருக்கு. என்னன்னா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்ல ஒரு சிஸ்டம்குள்ள ஒரு ப்ராசஸர் இருக்கும், இல்ல மல்டிபிள் ப்ராசஸர்ஸ் கூட இருக்கும். அது எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கிறது அது மாதிரிலாம் படிச்சிருப்போம். இங்க டிஸ்ட்ரிபியூட்டர் கம்ப்யூட்டிங்ல என்ன பண்றோம்னா, நிறைய சிஸ்டம்ஸ் இருக்கும். அந்த நிறைய சிஸ்டம்ஸ்ல நிறைய ப்ராசஸர்ஸ் இருக்கும். அது ஒவ்வொன்றுக்குள்ளேயும் எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கிறது, இல்லை எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் பாக்குறது தான் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங். ஓகேவா? இதான் ஒரு பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்கலாம் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங்னா என்னன்னு. ஸோ இப்போ வந்து யூனிட் 1 ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். வேற ஒன்றும் இல்லை, நிறைய சிஸ்டம் சேர்ந்துருக்கதான் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ஸ். ஸோ எதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் கொண்டு வராங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒர்க் இருக்கு, ஒரு ஒர்க்கை ஒரு ஆளால முடிக்க முடியல. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 4-5 பேர் சேர்ந்து அந்த ஒர்க்கு முடிப்போம். அதே மாதிரிதான் சிஸ்டம்ஸ்லயும் ஒரு சிஸ்டமால ஒரு ஒர்க்கை முடிக்க முடியும், ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியலன்னா ஒரு நிறைய சிஸ்டம்ஸ் சேர்த்து அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றோம். ஸோ அதான் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ஸ். ஓகேவா? So definition பாருங்க. A distributed system is defined as a collection of autonomous processors communicating over a communication network. நிறைய ப்ராசஸர்ஸ் இருக்கிறது தான் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம். அந்த ப்ராசஸர்ஸ் எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம், ஒரு கம்யூனிகேஷன் நெட்வொர்க் மூலமா கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கு இது வேற விதமா எழுதலாம். எப்படின்னா, இட் இஸ் a collection of independent computers that appears to the users as a single coherent system. ஸோ நிறைய கம்ப்யூட்டர்ஸ் சேர்ந்து இருக்கிறது தான் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம். அது வந்து யூசருக்கு ஒரே சிஸ்டம் மாதிரி தான் தெரியும். ஸோ இதான் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டமோட டெஃபினேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஃபியூச்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னது, நோ காமன் பிசிக்கல் கிளாக். அதாவது எல்லா ப்ராசஸர்ஸுமே ஒரே டைம் கீப் அப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதான் நோ காமன் பிசிக்கல் கிளாக். ஓகேவா? செகண்ட் என்னன்னு பாருங்க, நோ ஷேர்டு மெமரி. ஷேர்டு மெமரி கிடையாது இதுக்கு. இந்த ஷேர்டு மெமரி என்னங்கிறது அடுத்த வீடியோஸ்ல டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு ஷேர்டு மெமரி கிடையாதுன்னு மட்டும் நான் வச்சுக்கோங்க. இந்த ஷேர்டு மெமரி வந்து கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்க ஷேர்டு மெமரி கிடையாதுன்னா கம்யூனிகேஷனுக்கு வேற ஏதோ யூஸ் பண்ணணும். என்ன மெத்தட் யூஸ் பண்றாங்கன்னு பாருங்க, மெசேஜ் பாசிங். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம்ஸ்ல கம்யூனிகேட் பண்ணணும்னா மெசேஜ் பாசிங்கிற மெத்தட் வச்சு தான் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ இதான் செகண்ட் ஃபியூச்சர். அடுத்து தேர்ட் ஃபியூச்சர் என்னன்னா கன்கரன்சி. கன்கரன்சினா வேற ஒன்றும் இல்லை, ஒரே டைம்ல மல்டிபிள் திங்ஸை மேனேஜ் பண்றதா கன்கரன்சி. இங்க வந்து ஷேர்ட் ரிசோர்சஸ், ஒரு நிறைய ரிசோர்ஸை ஒரே டைம்ல மேனேஜ் பண்றது, எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற கெப்பாசிட்டி தான் கன்கரன்சின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து அட்டானமி அண்ட் ஹெட்ரோஜெனிட்டி. அட்டானமினா என்ன நமக்கே தெரியும், தனித்து இயங்குறது. ஓகேவா? ஸோ இங்கே வந்து ப்ராசஸர்ஸ் நிறைய கனெக்ட் ஆயிருக்கு இல்லையா? ஸோ அந்த ப்ராசஸர்ஸ் வந்து ஒவ்வொன்றையும் டிபெண்ட் பண்ணியிருக்காம இண்டிபெண்டா ரன் ஆகிக்கிடும். அதான் அட்டானமி அண்ட் ஹெட்ரோஜெனிட்டி. பாருங்க, the processors are loosely coupled in that they have different speeds and each can be run in different operating system. ஒவ்வொரு ப்ராசஸரும் டிஃபரெண்ட் ஸ்பீடு, வேற வேற ஸ்பீட்ல ரன் ஆகிக்கலாம். அதே மாதிரி வேற வேற ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லயும் ரன் ஆகிக்கலாம். ஒவ்வொன்றையும் டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஸோ இதான் ஃபியூச்சர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டமோட ஃபியூச்சர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நீட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம். இது வந்து புக்ல மோட்டிவேஷன் கொடுத்துருப்பாங்க. என்னன்னா, டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம் எதுக்கு வந்துச்சு, அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம் வரைக்கும் தேவை என்னது அப்படிங்கிறது தான் இந்த டாபிக். பாருங்க, ரிசோர்ஸ் ஷேரிங் இஸ் த மெயின் மோட்டிவேஷன் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம். ரிசோர்ஸ் ஷேரிங் தான் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம் வர்றதுக்கு மெயின் மோட்டிவேஷன். ஓகேவா? அந்த ரிசோர்ஸ் வந்து சாஃப்ட்வேராகவும் இருக்கலாம், ஹார்ட்வேராகவும் இருக்கலாம். த ரிசோர்சஸ் மே பி சாஃப்ட்வேர் ஆர் ஹார்ட்வேர். அடுத்து த பிரைமரி ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம் ஆர், நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டமோட பிரைமரி ரெக்யர்மெண்ட்ஸ் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஃபால்ட் டாலரன்ஸ். ஃபால்ட் டாலரன்ஸ்னா வேற ஒன்றும் இல்லை, இப்ப ஒரு 10 சிஸ்டம் சேர்ந்து ஒர்க் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிஸ்டம்ல ஃபால்ட் வந்துச்சு, அந்த ஃபால்ட்டை மீதி 9 சிஸ்டம் சேர்ந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். அந்த ஒரு சிஸ்டம் பண்ண வேண்டிய ஒர்க்கை மீதி 9 சிஸ்டம் ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ அதான் ஃபால்ட் டாலரன்ஸ். ஃபால்ட் வந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத ஃபால்ட் டாலரன்ஸ். ஓகேவா? செகண்ட் வந்து கன்சிஸ்டன்சி. இப்போ ஒரு ஃபால்ட் வந்துருச்சு, அந்த ஃபால்ட் வந்ததுக்கு அப்புறமும் நம்ம டேட்டா எல்லாமே கன்சிஸ்டன்டா இருக்கா, எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்காங்கிறதா கன்சிஸ்டன்சி. ஸோ அதே மாதிரி ரிலேபிலிட்டி. அடுத்து ஸ்கேலபிலிட்டி. ஸ்கேலபிலிட்டினா என்னன்னா, இப்போ நமக்கு இப்ப இன்னும் நிறைய ஒர்க் லோடு இருக்கு அப்படின்னா இன்னும் நிறைய சிஸ்டம்ஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி
இன்னும் நிறைய சிஸ்டம்ஸை கனெக்ட் பண்ணிக்கலாம், இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ அதான் ஸ்கேலபிலிட்டி. ஓகேவா, அமௌண்ட் கூட்டிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கன்கரண்ட் டிரான்சாக்ஷன்ஸ். கன்கரண்ட் டிரான்சாக்ஷன்னா ஒரே நேரத்தில் மல்டிபிள் ப்ராசஸ் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதான் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டமோட நீடு. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ். ஓகேவா, அட்வான்டேஜஸ் பாருங்க, இன்க்ரீஸ்டு பெர்ஃபார்மன்ஸ் பை காஸ்ட் ரேஷியோ. அதாவது இது காஸ்ட்டுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எதுல இருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கம்பெனிஸ்ல மெயின் ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணாங்க. மெயின் ஃப்ரேம்ஸ் இல்ல சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது ஒரு பெரிய கம்ப்யூட்டர், நீங்க கூகுள்ல இமேஜ் பாத்தீங்கன்னா தெரியும், மெயின் ஃப்ரேம்னா ஒரு பெரிய கம்ப்யூட்டர் இருக்கும். ஸோ அதை வச்சுதான் இதை மாதிரி எல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. அதோட காஸ்ட்டுக்கும் பெர்ஃபார்மன்ஸையும் கம்பேர் பண்றப்ப டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம்ஸ்க்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதான் இன்க்ரீஸ்டு பெர்ஃபார்மன்ஸ் பை காஸ்ட் ரேஷியோ. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்கரண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். அதுக்கடுத்து இன்க்ரிமெண்டல் எக்ஸ்பெண்டபிலிட்டி. இன்க்ரிமெண்டல் எக்ஸ்பெண்டபிலிட்டி நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னா, டிஃபிகல்ட் டு டெவலப் சாஃப்ட்வேர் ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம்ஸ். டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம்க்கு சாஃப்ட்வேர் டெவலப் பண்றது கஷ்டம். அதே மாதிரி செக்யூரிட்டி, நம்ம நிறைய சிஸ்டம்ஸ் கனெக்ட் ஆயிருக்கிறதுனால செக்யூரிட்டி கிடையாது. ஸோ அதான் டிஸ்அட்வான்டேஜஸ்ல. நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு பாருங்க. கிளவுட் டெக்னாலஜிஸ்ல யூஸ் பண்றாங்க, ஹெல்த் கேர்ல யூஸ் பண்றாங்க, சர்ச் இன்ஜின்ஸ் கூகுள் அது மாதிரிலாம் யூஸ் பண்றாங்க. அடுத்து இ காமர்ஸ் அமேசான், பிளிப்கார்ட் எல்லாத்தையுமே யூஸ் பண்றாங்க. அடுத்து ஆன்லைன் பேங்கிங், ஜிபே இதெல்லாம் யூஸ் பண்றாங்க. அடுத்து சோசியல் நெட்வொர்க்கிங், யூடியூப், இன்ஸ்டாகிராம் இது மாதிரி எல்லாத்தையுமே யூஸ் பண்றாங்க. ஸோ மேக்ஸிமம் டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம் தான் எல்லா கம்பெனிஸ்லுமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்ளிகேஷன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளவுதான் டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம்ஸ். இன்னைக்கு என்னென்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் என்ன பார்த்தோம், அடுத்து ஃபியூச்சர்ஸ் பார்த்துருக்கோம், அடுத்து நீட் என்னன்னு பார்த்தோம், அடுத்து அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ், அடுத்து அப்ளிகேஷன்ஸ். ஸோ இவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் டாபிக். இந்த வீடியோல இவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.